டாஸ்மார்க் இது மூணுல எதை பேன் பண்ணுவேன்? டாஸ்மார்க். ஏன் ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறேன்? இல்லனா எங்க சித்தப்பா சித்தப்பா அப்படிதான் இருந்தாரா? பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், நான் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணது இல்லையா? இப்பதான் தமிழ்நாட்டுக்கு நீ சிஎம் ஆனா ஒரு 3 கொஸ்டின் சொல்றேன், அதை எதை பேன் பண்ணுவேன்னு நீ சொல்றியா? 1 சீரியல், 2வது சாம்பார், 3வது டாஸ்மார்க். இது மூணுல எதை பேன் பண்ணுவேன்? டாஸ்மார்க். டாஸ்மார்க்கா? எதுக்காக டாஸ்மார்க் பேன் பண்ணுவேன்? அது நிறைய குடிக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு பாதிப்படுது, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, அதனால பாதிப்பு. ஏன் ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறேன்? இல்லனா வீட்டு பக்கத்துல நிறைய பேர் இறப்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்களா? உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்துருக்காங்களா? எங்க சித்தப்பா சித்தப்பா அப்படிதான் இருந்தாரா? அவங்க எப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? குடிச்சிட்டு போய் தண்டவாளத்துல இறந்துட்டாரு. தண்டவாளத்துல இறந்துட்டாங்களா? சரி விட, அழுகாத சரியா? அவங்கள நினைச்சாலாத சரியா? சித்தப்பா நான் பிடிக்குமா உனக்கு? இந்த வீடியோ நாங்கள் ஃபன்னாக தான் எடுக்க போகலான்னு போனோம். பட் இந்த அளவுக்கு அந்த பையன் எமோஷனல் ஆகவான்னு நாங்கள் எதிரே பார்க்கல. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுருப்பான் அப்படிங்கிறது. ஸோ இந்த சொசைட்டியில் வந்து டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினச்சா அவங்க குழந்தைங்களுக்காக, அவங்க ஒய்ஃபுக்காக வந்து உங்களோட குடிப்பழக்கத்தை கண்டிப்பாக விட முடியும். அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்கிறத யோசித்து பாருங்களேன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்காக, உங்களோட ஒய்ஃபுக்காக வந்து குடிப்பழக்கத்தை விடுங்க. அதுதான் எங்களோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னே சொல்லலாம். நம்ம திண்டுக்கல் டாக்ஸ் பேஜுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு ஃபாலோவும் நமக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.